بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: رحم الله امرأ يا آخر الحديث، أو كما قال سيدنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على கடந்த வாரத்தில் 2 செய்திகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக மக்களிடம் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு தொடர்பான தகவல். இன்னொன்று, பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த உடன்படிக்கை. 2 மிக முக்கிய செய்திகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்து வருகின்றோம். இந்த 2ம் எங்கோ தொலைவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் 2ற்கும் இடையில் சில ஒற்றுமைகள் உண்டு. மனித சமூகம் படிப்பினை கொள்வதற்கேற்ற சில தகவல்களும் இதில் உண்டு. குறிப்பாக அமெரிக்காவின் மிக முக்கிய நகரான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இன்று வரலாறு காணாத விதத்தில், எல்லோரும் அஞ்சுகின்ற விதத்தில் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த உலகம் அதிசயிக்கிறது என்பதை விட அச்சத்திற்கும் பீதிக்கும் உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் அதிலிருந்து நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டும். ஒரு சஹாபி தெருவில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வழியே ஒரு மாட்டை அதன் சொந்தக்காரர் இழுத்துச் செல்கிறார். அப்பொழுது அந்த மாடு முரட்டு பிடிக்கிறது. அந்த மாட்டின் உரிமையாளர் சாட்டையால் அதை அடிக்கிறார். அதன் பின்பு அது சொன்னபடி கேட்டு நடந்து செல்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சஹாபி அல்லாஹ் அக்பர் என்று கூறிய வண்ணமாறு எழுந்தார். எழுந்து கொண்டே சொன்னார்கள், இப்படித்தானே நானும் எனது இறைவனின் சொற்களுக்கு நான் கட்டுப்படவில்லை எனில் அவன் எனக்கும் அவன் மூலமாக அடி கிடைக்கத்தானே செய்யும், என்னை அடித்துத்தான் அவன் திருத்துவான் என்று தக்பீர் கூறிய வண்ணம் எழுந்து சென்றார்கள் என்று சொல்லப்படும். முஸ்லிம்களுடைய பொதுவாக நாம் அடிப்படை கடமையாக பார்ப்பது இதுவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வு ஏற்பட்டாலும், சிரமம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, மற்றவர்களுக்கு என்ன சோதனை என்பதை விட நமக்கான படிப்பினை என்ன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் குர்ஆன் சொல்லும், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அந்த முன்மக்களின் வரலாற்றில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு கால மக்களின் வாழ்க்கை வரலாறு பின்னர் வரக்கூடிய பல்வேறு மக்களுக்கு அது
படிப்பினையை தரக்கூடியது என்பது இந்த வசனத்தின் கருத்து. இன்று அந்த கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அச்சத்திற்கும் பீதிக்கும் மக்கள் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதற்கிடையில் அமெரிக்காவின் அந்த மாநிலத்தில் குறிப்பிட்ட அந்த நகரம் உலகின் ஆடம்பரத்திற்கும் உல்லாசத்திற்கும் பெயர் பெற்ற நகரம். பசிபிக் பெருங்கடலின் ஒரு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நகர் அமெரிக்காவில் அதிக மக்கள் வசிக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நகரமாக அதை சொல்லப்படும். அமெரிக்காவுடைய பொழுதுபோக்கிற்கு மட்டுமின்றி மேலும் அமெரிக்காவின் தொழில் வளம், சர்வதேச வணிகம், கலாச்சாரம், ஊடகம், டிசைனிங், சயின்ஸ் போன்று அல்லது விளையாட்டுத்துறை, மருத்துவம், ஆராய்ச்சி என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஒரு மிக முக்கிய முன்னேற்றத்திற்கான மாநிலமாக இருப்பது இந்த மாநிலம். உலகின் தலை சிறந்த நகரங்களின் பட்டியலில் லாஸ் ஏஞ்சல்ஸ் 14வது இடத்தில் இருக்கிறது என்பது ஒரு புள்ளி விவரம் சொல்லும். ஏறக்குறைய 140 நாடுகளைச் சேர்ந்த 224 மொழிகளை பேசும் 40 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகர் தான் அந்த நகர். அந்த நகரில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய தீ அமெரிக்காவை மட்டுமல்ல உலகையும் பெரும் அதிர்ச்சிக்கும் திகைப்பிற்கும் உள்ளாழ்த்தியுள்ளது. காரணம் என்னவெனில், எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எதனால் ஏற்பட்டது? மேலும் அதை தாண்டி அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னிலை வகிக்கக்கூடிய எல்லா விதமான தொழில்நுட்ப வசதிகளை அதன் நிபுணத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நாடு கிட்டத்தட்ட 10 நாட்களை கடந்தும் அந்த தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதும் உண்மை. தொடர்ந்து தீயின் பகுதியில் எரிந்து கொண்டே இருக்கின்றன. நினைப்பதற்கே பயமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு இடத்தில் அல்ல, எப்பொழுதாவது ஒரு பகுதி தீப்பற்றி எரியும். அதை அணைப்பதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட 6 வெவ்வேறு பகுதிகளில் அந்த தீ பற்றி கொண்டு எரிகிறது. வெவ்வேறு திசைகளிலிருந்து எரிந்து வருகிறது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் ஒரு இடத்தில் தொடங்கிய பாலிஸ்டேட் பகுதியில் தொடங்கிய அந்த விபத்து 20 நிமிடத்தில் ஒரு 200 ஏக்கரை பரவுகிறது. மாலைக்குள் 3000 ஏக்கரை சென்று தற்போது கிட்டத்தட்ட 23,500 ஏக்கரை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கு என்பது புள்ளி விவரம். அல்லாஹ்வின் பேரருளால் உயிரிழப்புகள் பெரிதாக இல்லை. அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பொருள் இழப்புகள் மிக அதிகமாகவே ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பகுதியில் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் திரைப்பட கூடங்களும் அதே போன்று பெரிய பெரிய மிக பன்மடங்கு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண முதலைகள் இருக்கக்கூடிய பகுதியாக அது உள்ளது. நிமிர்னா டெக்னாலஜி நிறுவனத்தின் சிஇஓ 18 படுக்கை அறைகள் கொண்ட சுமார் 1040 கோடி மதிப்புள்ள அவரது பங்களாவின் வெறும் கார் ஷெட் மட்டுமே இருக்கிறது. மீது அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என சொல்கிறார். சில ஹோட்டல்ஸ் ஒரு மாத வாடகை கிட்டத்தட்ட 3.4 கோடி, அதாவது 3,40,00,000 நம்முடைய காசுக்குன்னு சொல்றோம். அவ்வளவு பெரிய வசதியை தரக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ்கள் எல்லாம் அதனுடைய கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடிகளில் கட்டப்பட்ட அந்த மிக முக்கியமான ஹோட்டல்ஸ் எல்லாம் அறவே அடையாளம் இல்லாமல் போயிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. உயிரிழப்பு அல்லாஹ்வின் கிருபையினால் ஓரளவு ஒரு பெரிய அளவில் பாதிப்பில்லை. அது அப்படியே தொடர்ந்து எழுந்து வருவதால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஏறக்குறைய 1.5 லட்சம் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய வசதிமிக்க சொத்து சுகங்களை, வீடுகளை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது 1-2 பகுதியில் அல்ல, நான் மேலே சொன்னதை போன்று பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு 6 அல்லது 7 பகுதிகளில் இருந்து அந்த தீ நாலா பக்கத்திலும் பரவி வருகிறது. பெரிய அளவில் அணைக்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்பது மிக மிக ஒரு கவலைக்கும் கஷ்டத்திற்கும் உரிய தகவலாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா
பொதுவாக நம்முடைய திட்டங்களுக்கு முன்னால் மனித அறிவு செயலற்று போய்விடும். மனித திட்டங்கள் அது எதையும் செய்ய இயலாமைக்கு உள்ளாகிவிடும் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாக, எச்சரிக்கையாக நாமும் பார்க்க வேண்டும். இது யாரோ ஏற்பட்டிருக்கின்ற துன்பமாக நிகழ்வாக மட்டும் பார்க்காமல், அல்லாஹ் நாடினால் இன்று அங்கு நாளை எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹுடைய உத்தரவு மீறப்படக்கூடாது, நாம் தவறிழைக்க கூடாது என்பது மட்டுமே நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டிய சிந்தனைகளாக இருக்க வேண்டும். மனித திட்டங்கள் அல்லது மனித கற்பனைகள், யூகங்களுக்கு அப்பாற்பட்டு சோதனைகள் ஏற்படுகிறது என்றால் அது அல்லாஹ்வின் திட்டமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்வான், குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியாம் வ யுதீக பஅதக்கும் பஅஸபா. அல்லாஹ் உங்களை தண்டிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் என்று கூறிவிட்டு 3 வழிகளில் அல்லாஹ் உங்களை தண்டிக்கலாம். அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து தண்டனையை இறக்கியும் உங்களை தண்டிக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழிருந்து தண்டனை இறக்கியும் தண்டிக்கலாம், அல்லது உங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி உங்களுக்கு மத்தியில் உங்களை சண்டை சகை வைத்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு அவன் தண்டனை வழங்கலாம் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் எச்சரிக்கின்ற விதத்தில் கூறுவான். உங்களுக்கு மேலிருந்து தண்டனை இறங்கலாம் என்ற வசனத்திற்கு விரிவில் எழுதுகின்ற குர்ஆன் ஷரீஃபில் முஃபஸ்ஸிர்கள் விரிவிலாளர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் கடுமையான காற்றை அனுப்பியும் தண்டிக்கலாம் என்று அதற்கு அர்த்தம் எழுதுவார்கள். எழுதிவிட்டு அவ்வாறு தண்டிக்கப்பட்ட சில சமூகங்களை உதாரணமாக சொல்வார்கள். ஆது கூட்டம் சர்சர் என்று வேகமாக வீசக்கூடிய கடும் காற்றினால் அழிக்கப்பட்டது என்று குர்ஆனுடைய வசனம் சொல்லும். காற்றை கொண்டு ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலிருந்து தண்டனை என்பதற்கு பொருள் காற்றின் வழியாக கூட அல்லாஹ் உங்களை தண்டிக்கலாம் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீயை பற்றி சொல்கின்ற பொழுது கூட கடுமையான வெப்ப காற்று வீசுகிறது. தொடர் பல்வேறு பருவநிலை மாற்றங்களால் காய்ந்து வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெப்ப காற்று வீச தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 80 மைல் வேகம், அப்படியானால் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் வேகத்தில் வெப்ப காற்று வீசுகிறது. எனவேதான் அதன் தாக்கமாக இந்த நெருப்பு பற்றி எரிவதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து அது தொடர்ந்து அப்படியே எரிந்து கொண்டே வருவது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்தை காலி செய்து வேகமாக ஓடக்கூடிய சூழல், அதாவது நெருப்பு எரிந்து நம்மை துரத்துவதை போன்று தெரிகிறது. பிபிசியில் இந்த நிகழ்வை சொல்கின்ற பொழுது ஒருவர் குறிப்பிட்டார், ஏதோ இது எங்களுக்கு மறுமையை நினைவூட்டுவதை போன்று இருந்தது. இந்த உலகத்தின் இறுதி நாட்களில் இப்படி ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுமையான நெருப்பு ஒன்று ஏற்படும், அது மனிதர்களை துரத்தும் என்று சொல்லப்படும். ஏறக்குறைய அப்படி ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நாங்கள் கருதுகின்ற அளவிற்கு எங்களுக்கு பின்னால் இருந்து வருகின்ற தீயை அஞ்சி, நெருப்பை அஞ்சி நாங்கள் ஓடும் சூழல் ஏற்பட்டது என்று ஒருவர் பிபிசிக்கு பேட்டி கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே ஒரு முழுமையாக இதுதான் காரணம் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு கடுமையான ஒரு நெருப்பு அல்லாஹின் தண்டனையாக இருந்ததற்கு வாய்ப்புண்டு என்ற அச்சம் மக்களின் மனதில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் இதை ஏதோ அந்த மக்களுக்கு அவர்களுடைய தவறுகளுக்கு ஏற்பட்ட தண்டனை என்று நாம் பேசுவோமே, ஆனால் அப்படி பேசுவது என்பது பொருத்தமானது அல்ல. சில சமயங்கள் அப்படி சில வார்த்தைகள் சொல்லப்படும். அவங்க தவறு செஞ்சாங்க, அவர் தவறு செய்ததற்கான தண்டனை என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் அதை புரியலாம், அது வேறு விஷயம். அவங்க நினைக்கலாம் நம்மிடமிருந்து என்ன பிழை ஏற்பட்டிருக்கு, என்ன குறை ஏற்பட்டிருக்கிறது, என்ன தவறு ஏற்பட்டிருக்கிறது, எதனால் இப்படிப்பட்ட தண்டனை. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய இடத்திலிருந்து யோசிக்கலாமே தவிர நாம் யாரும் வெளியிலிருந்து அதை சொல்வதற்கு அனுமதி இல்லை. இது ஏதோ ஒரு பெரும் தீ என்பதற்காக மட்டுமல்ல, யாருக்காக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார் அல்லது நம்முடைய பக்கத்தில் இருப்பவர்கள், யாரேனும் ஒருவர் ஏதேனும் உலகில் நோய் நொடியினால் பாதிக்கப்படலாம், பொருளாதார இழப்பினால் பாதிக்கப்படலாம், இன்னும் சில விஷயங்களால் அவர்கள் பாதிக்கப்படலாம். நம்ம உடனே என்ன நினைப்போம், இப்படிலாம் பண்ணாங்கல்ல அதனாலதான் இந்த தண்டனை வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி யாரையும் நாம் நினைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அது ஒரு இஸ்லாமிய பார்வையும் அல்ல. நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, ஒருவன் துன்பப்படுவதை பார்த்து
சந்தோஷப்படுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லா துலி ஷமாத்தலி அஹி ஃபயர்ஹமுல்லாஹு யப்தலியக். உங்களது சகோதரனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு விடாதீர்கள், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்து அதுபோன்ற பிரச்சனைகளில் உங்களை சிக்க வைத்து விடக்கூடும் என்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொன்மொழி முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இயல்பாக மோமின்கள் அன்புக்கும் இரக்கத்துக்கும் சொந்தக்காரர்கள். எனவே அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடாது. ஆனால் அவர்கள் அதை யோசிக்க வேண்டும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து யோசித்துத்தான் ஆக வேண்டும். எத்தனை நாடுகளை சாம்பல்களாக ஆக்கியிருக்கின்றோம், எத்தனை ஊர்களை சாம்பல்களாக ஆக்கியிருக்கின்றோம், எத்தனை ஆயிரம் பில்டிங்குகளை எரித்து நாம் குவித்து நாசப்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை லட்சம் உயிர்களை நாம் போக்கி இருக்கின்றோம். அதனுடைய விளைவாக இது இருந்திருக்குமோ என்று அவர்கள் கருதலாமே தவிர மற்றவர்களாகிய மற்ற மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துவாதான் செய்ய வேண்டுமே தவிர கண்டிப்பாக நாம் அதை வித்தியாசமான கண் கொண்டு பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். ஹஜ்ரத் ஹைபர் யுத்தம் முடிந்திருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தத்தில் சில நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண், ஒரு யூத பெண் இறந்து போய்விட்ட தனது கணவனின் உடலை மடியில் வைத்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு யூத பெண் யுத்தத்தில் இறந்து போய்விட்ட முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தம் தான், கடுமையாக அவர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு திட்டமிட்ட யுத்தம் தான். அதில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தான். எதிரிகளில் சாரார் பல்வேறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு யூதர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி தன் கணவனின் இறந்த சடலத்தை மடியில் கிடத்தி அழுது கொண்டிருக்கிறார். இது சாதாரணமான விஷயம், நடக்கத்தானே செய்யும், கவலைப்படுவார்கள் அல்லவா. அந்த இடத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து செல்கின்ற பொழுது அப்படியே அமைதியாக போகிறார்கள். வேற என்ன செய்யறது, இவங்க இவ்வளவு அநியாயம் பண்ணாங்க, நடந்திருக்கு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, முடித்திருக்கிறது அவ்வளவுதான். ஹஜ்ரத் பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பிலால் என்ன நீங்கள் இப்படி கடந்து செல்கின்றீர்கள், உங்கள் மனதில் இரக்கம் இல்லையா என்று கேட்கிறார். நீங்கள் ஒரு ஆறுதல் வார்த்தை அந்த பெண்ணுக்கு சொல்வது இல்லையா, ஏதேனும் ஒரு நல்ல வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டல்லவா சென்றிருக்க வேண்டும், எப்படி நீங்கள் செல்கிறீர்கள்? யாரை பார்த்து? தங்களை தாக்குவதற்கு அழிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றிக் கொண்டிருந்த காரியங்களை செய்த ஒரு நபர் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதை நினைத்து அந்த மனைவிக்கு ஒரு பெண் வருத்தப்படுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதலவா சொல்லி இருக்க வேண்டும் என்று கூறிய மார்க்கத்தின் உறுப்பினர்கள் நாம், அதை பின்பற்றுபவர்கள் நாம். எனவே நம்மை பொறுத்தவரை அத்தகைய சிந்தனைகள் வரக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே இயல்பானது, பொதுவாகவே நாம் அப்படி நினைத்துவிடக் கூட வேண்டுமா, நாம் படிப்பனை தான் பெற வேண்டும். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு இடத்துல நடக்கிற அங்க ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம். இந்த பாதிப்பு இன்று எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்ற அச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற அச்சம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, சில பேர் சொல்றாங்க இதற்கான காரணம் என்பது மிக முக்கியமானது. ஒரு பெரிய இந்த தீயை கட்டுப்படுத்த முடியல, பரவது, இந்த தீ உருவானது வேற விஷயம், அணைக்க முடியவில்லை. எவ்வளவு வசதிகள் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடு, எவ்வளவு தொழில்நுட்பம் நிறைந்த நாடு, ஆனா இதை அவங்களால அணைக்க முடியாம கஷ்டப்படுறாங்களே. கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகைகள்ல மீடியாக்கள்ல படிக்கிறோம், 7500 தீயணைப்பு வீரர்கள், 1100க்கு மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், 30க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள், 6 வாட்டர் டேங்கர் விமானங்களை அல்லாமல் விமானங்களை பயன்படுத்துகிறார்கள். மிக அதாவது கிட்டத்தட்ட C415 என்று சொல்லப்படக்கூடிய வானங்களில் சாகசத்தை நிகழ்த்தக்கூடிய மிக சூப்பர் பவர் விமானங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. பிரம்மாண்டமிக்க கடலிலும் ஒரு பெரிய ஆறுகள் குளங்களில் அப்படியே விமானம் கீழே வந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க விமானங்கள் எல்லாம் அவரிடத்தில் உண்டு. ஆனாலும் இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய செயலிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சொல்லப்படுகிறது. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கையை தருகின்றான். நீங்கள் பலம் என்று நினைப்பதாலேயே நீங்க பலசாலிகளாகிவிட முடியாது. உங்களுடைய பலங்கள் எல்லாம் குன்றி போய்விடும். என்னுடைய சோதனைக்கு முன்னால் நான் தண்டிக்க நினைத்தால் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, ஒரு சஹாபி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யாரோ சொல்லதா என்னன்னு தெரியல, ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அவரை பார்த்தா வித்தியாசமா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி வாங்க என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போய் பார்த்தா
பெருமானாரே அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. எந்த எலும்பும் தோலுமா இருக்காரு, ஒண்ணுமே இல்லை. சல்லல்லாஹு தனியா கேட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. தோழரே, நீங்கள் ஏதும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தீர்களா என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்தேன். என்ன துஆ செஞ்சீங்க? யா அல்லாஹ், என்னைய ஒருவேளை என்னுடைய பாவங்கள் குறைகனால நீ தண்டிக்கிறதா இருந்தா மறுமையில தண்டிச்சிடாத, இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனை கொடுத்துரும் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்குடைய இறையச்சம், அவருடைய இறையச்சமிக்க வாழ்வு. மறுமையில் ஒரு மோமினுடைய மறுமையின் வெற்றி தான் ஒருவனின் வெற்றி, மறுமையின் தோல்வி அது முழு தோல்வி. அதனால் மறுமையில் தோல்வியடைந்து விடக் கூடாது என்பதும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு மோமினின் இலக்காக இருக்கும். மோமின்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த மேன்மக்களான சஹாபாக்கள், அவங்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்திருக்கும். அதுல ஆச்சரியம் இல்ல. அல்லாஹ் நீ தண்டிக்கிறாங்க, மறுமையில தண்டிச்சிடாத, இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு நாங்க இருந்துட போறோம், பரவாயில்ல அப்படிங்கறதுல அந்த துஆ செஞ்சேன்னு சொன்னாங்க. அது நம்முடைய அவங்களுடைய அந்த அந்தஸ்துல இருந்து பார்த்தா சாதாரணமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தோழரே, ஏன் நீங்க அப்படி துஆ செய்ய வேண்டும்? நீங்க ஏன் அப்படி துஆ செய்றீங்க? அல்லாஹ் உங்களை தண்டிச்சுதான் ஆகணுங்கிற நிர்பந்தம் அவனுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு அல்லாஹ் தண்டிச்சாங்கிற நிர்பந்தம் அவனுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் உங்களுக்கு துஆவை கற்றுத் தரல? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் அடையலை சிறந்ததை கொடு, மறுமையிலும் சிறந்ததை கொடு, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு செய் என்று அல்லாஹ் சொல்லித் தரவில்லையா? இந்த உலகத்திலேயும் அல்லாஹ்விட்ட நீங்க கைரத்தான் கேட்கணும், மறுமையிலேயும் நீங்க ஹசனா நல்லதை நீங்க கேளுங்க, துன்யாவிலையும் நல்லதை கேளுங்க. இதுல என்ன பிரச்சனை? அப்படி சொல்லிட்டு சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது. அல்லாஹ் தண்டிக்க நாடினால் உங்களால் தாங்க முடியும் என்று கருதுவீர்களா? அதுதான் பாயிண்ட். அல்லாஹ் தண்டிக்க நாடினால் இந்த உலகத்திலோட உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் சொல்லப்படும், இறைவனின் கோப பார்வை, இறைவனின் தண்டனை, கண்டிப்பாக அதை நினைத்து மோமின்கள் அஞ்ச வேண்டும். சில சமயங்களில் எதை நாம் பலமாக கருதுவோமோ அதை கொண்டே அல்லாஹ் திருப்பி தாக்குவான். மழை வரும் நினைச்சிட்டு இருக்கோம். சென்னையை பொறுத்தவரை மழை வந்துருவோம்னு பயப்படுறது இன்னொரு பக்கத்துல இருக்கு. மழை இல்லைன்னா தண்ணீர் கிடையாது, தண்ணீர் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல, ரோட்ல நிக்கணும், கஷ்டம். அப்ப ஒரு ஓரத்துல மழை வரணும்னு என்ன வருது? மழை கண்டினியூவா ஒரு 10 மணி நேரம் பெஞ்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து மழை வேணாண்டு துஆ செய்கின்ற நிலை ஏற்படும். எதை பலமாக கருதுகின்றோமோ அதன் வழியாகவே அல்லாஹ் திருப்பி தாக்கி விடுவான். தென்றல் காற்று அது அப்படியே மேனியை நம்மை தடவி செல்கிறது, கடந்து செல்கிறது, உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுது. அல்லாஹ் அந்த காற்றுல கொஞ்சம் வேகத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடும், வீடுகள் எல்லாம் பறக்கும். பார்க்கின்றோமா இல்லை? அதான் சொல்லுவாங்க, நீங்கள் பலமாக கருதுபவை அதை ஒன்றும் செய்ய முடியாது என்பது ஒரு நிலை. நீங்க என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், என்னுடைய வசதி வாய்ப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, அப்படிலாம் நினைப்பான் மனிதன். ஆனால் ஒரு கட்டம் வரும், இதுல எதுவும் 5 பைசாவிற்கு பலனை தர. இது ஒரு நிலை. அடுத்த நிலை, இதை கொண்டே அல்லாஹ் திருப்பி தாக்குவான். அல்லாஹ் தண்டிப்பதற்கென்று புதிதாக இன்னொன்று தேவையில்லை. நல்லது செய்து கொண்டு வேணும், பெருது செய்து கொண்டு வேணும் அவசியமே இல்லை. எந்த மழை நமக்கு நன்மையை தருமோ அந்த மழையை கொண்டே அல்லாஹ் நம்மை அழைத்து விடலாம். அல்லது எந்த மழை இருந்தால் நமக்கு கஷ்டம் வந்து விடுமோ அந்த மழை தற்சமயம் இல்லாமலானால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், அதை தொடர்ந்து இல்லாமலானால் அதுவே நமக்கு அழிவை தந்து விடலாம். எனவே அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மோமின்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமாக சில பாடங்களை அதிலிருந்து படித்தாக வேண்டிய கட்டம் சொல்லதான் சொல்றாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மோமின்களுக்கு சொல்லித் தரப்படுகின்ற மிக முக்கியமான வார்த்தை. சொல்லதான் சொன்னாங்க, அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தின் புதையல்களில் ஒரு புதையலை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமானார் கேட்டுவிட்டு சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது சொர்க்கத்தின் புதையல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன இருக்கிறது இந்த வார்த்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்? என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு நன்மை செய்ய வேண்டுமானாலும் சரி, எந்த ஒரு பிழையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமானாலும் சரி, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் இல்லாமல் முடியாது. அல்லாஹுடைய அருள் இல்லாமல் எதையும் நம்மால் செய்ய முடியாது. ஒரு இட்டு எடுத்து வைக்கக்கூடிய இறைவனின் அருள் இல்லாமல் முடியாது. அனைத்து ஆட்களிலும் அனைத்து சக்தியும் என் ரப்புக்கு மட்டுமே சொந்தம். நான் பலகீனமானவன், நான் மிக பலகீனமானவன்.
என்ற உண்மை கண்டிப்பாக தொடர்ந்து உணரப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சகோதரர்களே, பலஸ்தீன்ல இன்று பொதுவாக ஒரு பக்கம் ஒருவருடைய கட்டுரை, கலிபோர்னியா டு காசா அப்படின்னு ஒரு ஆங்கில கட்டுரை, கலிபோர்னியா டு காசா. அதை பார்த்தா நம்ம டக்குன்னு முடிச்சு போடுறதுக்கு என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு கேட்டா, இயல்பாக காசாவில நீங்க பண்ண அநியாயம், அதனுடைய பின் விளைவு. அது சில பேர் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், இன்னைக்கு இவ்வளவு நீங்க பாதிக்கப்படுறீங்க, நல்லவங்க வெளிப்படையா பேசுறதுல சில பேர் வெளிப்படையா பேசுறாங்க, ஆனா பெரும்பாலான மக்கள் இவங்க செஞ்ச அநியாயத்துக்கு இது நடக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு உங்க சூழல் இருந்தால் உங்கள் சூழலை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்று கேட்பவர்களும் ஒரு பக்கம் உண்டு. இன்னொரு பக்கத்துல இந்த சகோதரர் தனது ஆங்கில கட்டுரையில் சொல்கிறார், கலிபோர்னியா டு காசா, காசாவுக்கும் கலிபோர்னியா டு காசா வரை உண்டான ஒரு தொடர்பு ரெண்டுக்கும் ஒரே இதுதான். இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பின் தீ, அது ஒரு வகையான ஆக்கிரமிப்பின் தீ என சொல்கிறார். இது நீங்கள் நாடுகள் இடங்களை அடுத்தவருடைய இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு உங்களது மிலிட்டரியின் வழியாக ஆக்கிரமிப்பு செய்து அளிக்கின்றீர்கள். அது காற்று தன் ஆக்கிரமிப்பை வெளிப்படுத்துகிறது, அதன் வழியாக உங்களை துரத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டு விட்டு, இது இந்த அர்த்தத்துல பெரிய அளவில் அவர் சொல்லல, இன்னொரு கோணத்தில் சொல்ல வருகின்றார். இது போன்ற மிக முக்கியமான தீய விளைவுகளுக்கெல்லாம் காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் வெப்பமயமாகுதல் கொண்டே இருக்கிறது, நிறைய கார்கள் நிறைய பஸ்ஸுகள் புகை கக்கிக் கொண்டே போகின்றன, இதனாலதான் அப்படி ஆகுது இப்படி ஆகுது, நிறைய தொழிற்சாலைகள், அதனாலதான் பிரச்சனைகள் வருகின்றன என்றெல்லாம் இது உலகளாவிய சிந்தனை. படிக்கின்ற மக்கள், மாணவ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் வரைக்கும் இது தெரியும். அப்பாவி மக்கள் நம்ம ஏதோ போற வரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இன்று இது உலகளாவிய ஒரு விஷயம். எந்தெந்த நாடுகள் அதிகமாக புகைகளை வெளியிடுகின்றது, பருவநிலை மாற்றத்திற்கு எவைகள் காரணம் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க ரஷ்யாவில முதல் 60 நாட்கள், அக்டோபர் 7 அடுத்த 2 மாதங்கள் 60 நாட்கள் நீங்கள் போட்ட பாம் 25,000 கிலோ எடையுள்ள பாம்கள் அங்கு வீசப்பட்டிருக்கிறார். 25,000 டன்ஸ் எடையுள்ள பாம்கள் வீசப்பட்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்தியது, இது எவ்வளவு பெரிய பருவநிலை மாற்றத்திற்கு காரணமானது. நீங்கள் நினைத்தீர்கள் அங்குள்ள மக்கள் மட்டும் கொல்லப்படுகிறார்கள், கட்டிடங்கள் எரிக்கப்படுகிறது என்று. இல்லை, நீங்கள் உருவாக்கிய பருவநிலை மாற்ற சூழல் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை. ஒரு ஆங்கில கட்டுரையாளன் தன் கட்டுரையில் குறிப்பிடுகிறார். பல்வேறு விஷயங்கள் சொல்ல வர்றார், எப்படியெல்லாம் இந்த மாற்றம் எப்படியெல்லாம் ஏற்படும். நீங்க எந்தெந்த நாடுகள் பருவநிலை மாற்றத்திற்கு சரியா பேணல, அது மிஸ்டேக் பண்றா நீங்க நினைக்கிறீங்களோ, அதை போன்ற 25 நாடுகள் ஒரே நேரத்தில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதிக பாதிப்புகளை இந்த சில மாசங்களில் நீங்கள் ஏற்படுத்தினீர்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தில் சொல்லிவிட்டு சொல்கிறார். இதனுடைய விளைவுகள் எல்லாம் பூமியின் ஒரு பகுதியில் தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது பூமியின் உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அது நாடாக கண்டமாக நீங்கள் எப்படி நீங்கள் பிரித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு சிறிய வட்டம், ஒரு சிறிய தட்டை போன்றதுதான் இந்த பகுதியில் ஏற்படும் பிரச்சனை இன்னொரு பகுதிக்கு காரணமாக அமையும். அதை போன்றுதான் எவரும் எந்த பகுதிக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள் சொல்லப்படுகிறது. யாரும் எந்த பகுதிக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாதீர்கள். இந்த உலகத்தில் சகோதரராக வாழ கற்றுக் கொள்ளுங்கள், மனிதாபிமானத்தோடு வாழ கற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய தற்காலிக பலம் பலகீனமானவர்களை சீண்டுவதற்கு காரணமாகிவிட வேண்டாம் என்றெல்லாம் அது தொடர்கிறது. சகோதரிகளே, அல்லாஹ்தான் பார்க்கப்படும். இன்று இவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து வாசிக்கும், அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். அதே போன்று அவர்கள் மூலமாக வேறு யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படாமல் அல்லாஹ் இருக்க வேண்டும். பாருங்க, இப்பதான் ஒரு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சீஸ்ஃபயர், அதாவது யுத்த நிறுத்த நடவடிக்கை ஒப்பந்தம் ஏற்பட்டு எவ்வளவு நாள் சரி ஓகே வந்து 19th இருந்து அமலாகும் சொல்லப்படுது. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஒரு வகையான மக்கள் உலகம் முழுவதும் ஒரு சந்தோஷம், அந்த மக்கள் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. நேற்று ஒரு குண்டு போட்டு கிட்டத்தட்ட 70 பேரை கொலை பண்றாங்க, 40 பேர் பெண்கள். எப்படி விடும்? 40 பேர் பெண்கள். நேற்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின்பு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அமல் எப்ப வருது? from 19th, எஃபெக்டிவ் from 19th தானே, இது 19th இல்லைன்னு சொல்லலாம். மனித அறிவு லாஜிக் பேசுவதற்கு வேண்டுமானால் உதவியாக இருக்கலாம். நம்ம பேசலாம், தத்துவம் பேசலாம். சில பேரு அப்படியே என் பக்கம் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றது என்னன்னு கேட்டா அவன் பக்கம் தான் தப்பு இருக்கு,
இவர் பெரிய உத்தமர் மாதிரி இவரை காட்டிக் கொள்றது, அல்லது அடுத்தவங்களை நான் அவங்களெல்லாம் குறை சொல்லணும், இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்ல. நீ யார் என்பது உனக்கு தெரியும், அவர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியும், நாம் இருவரும் யார் என்பது ரப்புக்கு தெரியும். சும்மா கேம்லாம் விளையாட வேண்டிய வார்த்தை விளையாட்டுகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒன்றும் வேலை செய்யாது. எனவே எப்பொழுது ரப்பு அல்லாஹ், எப்பொழுதும் அல்லாஹ் நம்மை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். என் தந்தை என்னை பார்க்கவில்லை, நான் தவறு செய்யலாம். என் ஆசிரியர் என்னை பார்க்கவில்லை, நான் தவறு செய்யலாம். என் முதலாளி என்னை பார்க்கவில்லை, நான் தவறு செய்யலாம். என்னுடைய மேலதிகாரி என்னை பார்க்கவில்லை, நான் தவறு செய்யலாம். ஆனால் எல்லா கட்டத்திலும் என் ரப்பு பார்த்து கொண்டே இருக்கிறான். அது கண்டிப்பாக ஒரு நேரத்தில் திருப்பி தாக்கும். இன்னைக்கு எத்தனை வார்த்தைகள் நாம் பேசுகின்றோம், சாதாரணமா எத்தனை அவதூறுகள் பேசுகின்றோம். நம்ம பேசுறதை பத்தி கவலைப்படுறோம். நான் சொல்றது இது சரியான அர்த்தமா, சரியான மீனிங்கா, நான் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா, நான் அடுத்தவர்கள் மீது இப்படி நான் தவறு செய்கின்றேன், இது சரியா, இதற்கு நியாயம் இருக்கிறதா? யாராவது ஒரு 10 நிமிடம் தனிமையில் அமர்ந்து விட்டு அடுத்து இதை பிரயோகப்படுத்தலாம் என்று நினைத்தால் 98% விஷயங்கள் வெளியே வராமலேயே போயிருக்கும். குறை என்று தெரியும், பிழை என்று தெரியும். ஆனால் அதை தாண்டி ஏதோ மனப்போட போக்கல யார் மீது வேண்டுமானாலும் என்ன அவர்களை சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த உலகத்தில் நாம் இதை சமாளித்துக் கொள்ளலாம் என்று கருதினால் நீங்கள் உலகத்தில் சமாளிப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் நாடினால் மறுமையில் மட்டுமல்ல உலகத்திலே கூட பிரச்சனை ஏற்படும் என்பதைத்தான் நடப்பு சூழல்கள் அறிவிக்கின்றன. இது எங்கோ யாருக்கோ சோதனை என்று நாம் கருதிவிடக் கூடாது. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த தன் அடியார்கள், நமக்குத்தான் அந்த நாடு இந்த நாடு அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம், அல்லாஹ்வுடைய பார்வையில ஒண்ணுமே இல்ல. ஒரு சிற்றெரும்பின் தலைக்கும் வாளுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான் இவை. ஒரு சிற்றெரும்பின் வாளுக்கும் தலைக்கு மத்தியில் உண்டான வேறுபாடுதான் உலகத்துல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை என்பது ரப்புடைய பார்வையில். எனவே நாம் நல்லவர்களாக, இறைச்சமுடையவர்களாக, பேணுதல் நிறைந்தவர்களாக, நல்லொழுக்கம் மிக்கவர்களாக, நற்பண்புகள் நிறைந்தவர்களாக, மனிதாபிமானம் மிக்கவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் எத்தகைய இடையூறையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற முடிவுக்கு ஏற்பட வேண்டும். நமக்கு யாரேனும் இடையூறு ஏற்படுத்தினால் கூட அல்லாஹ்விற்காக மன்னிக்கும் பெருந்தன்மை மிக்கவராக இருக்க வேண்டும். வேறு எவரிடமிருந்தும் எங்கிருந்தும் மூமின்களுக்கோ மற்றவர்களுக்கோ பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த உலகம் மனிதநேயம் மிக்க உலகமாக, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் உலகமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.